கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே படுத்திருக்காரு. இதுதான் நான் சொன்னேன், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் போய் உடற அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இப்போ உடனே என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, இதுல என்ன தப்பு இருக்கு, எனக்கு அந்த பதவி கொடுத்தாங்க போய் காலில் விழுந்த, ஏன் நீ விட மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், நீங்க காலில் விழுந்தது தப்பு இல்லை, ஆனா அந்த அம்மா காலையை வாரி விட்டீங்கல்ல அதுதான் தப்பு. இப்போ நான் விட்டுட்டேன். இப்போ சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க, அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஆமா அந்த பையன் சொல்றது கரெக்ட் தானே, அவன் காலில் விழுந்தது உண்மை தானே அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், அவங்க 2 பேரும் மோதிக்கிட்ட நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இந்த அடிமை கூட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாது. பிஜேபி ஒன்றிய பாஜக சங்கி கூட்டம் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைய பாக்குறாங்க. நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப்